channel. This is Gautam. இங்கே நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் எதை பற்றி அப்படின்னா, ஸோ ஜென்ரலாக வந்து ஒரு ஃப்ளைட்டு லேண்டிங் ஆகிறப்போ டேக் ஆஃப் ஆகிறவும் பார்த்துருப்போம். ஸோ லேண்டிங் ஆகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரியர் வீல் பேஸ் பண்ணி ஃப்ளைட் லேண்டிங் ஆகும். அதே மாதிரி டேக் ஆஃப் ஆகிறப்ப ஃப்ரண்ட் வீல் நோஸ் வீலை யூஸ் பண்ணி டேக் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. இது என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கோமா, ஏன் வந்து டேக் ஆஃப் ஆகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீலையும் லேண்டிங் ஆகிறப்போ ரியர் வீலையும் அப்படின்ட்டு இதை பொறுத்து அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட்டில் வந்து லேண்டிங் ஆகிறப்போ ஏன் ரியர் வீல் யூஸ் பண்ணுறாங்கன்னா, பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன காரணம் அப்படின்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி, அந்த ஃப்ளைட்டோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி தான். ஸோ சென்டர் ஆஃப் கிராவிட்டினா ஃபஸ்ட்டு என்ன நம்ம தெரிஞ்சுக்குவோம். சென்டர் ஆஃப் கிராவிட்டிங்கிறது எந்த ஒரு பொருளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய பொருளோட மொத்த எடையும் ஒரு மையப்பகுதியில் ஆக்ட் ஆகும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கும். ஸோ இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருள் டிசைன் பண்ணுறப்போ இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி பேஸ் பண்ணி தான் டிசைன் பண்ணுவாங்க. பொதுவாக ஃப்ளைட்டில் ஃபியூல் எங்கே ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க அப்படின்னா ஃப்ளைட்டோட விங்ஸில் தான் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஏன் ஃப்ளைட்டோட விங்ஸில் ஸ்டோர் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இப்போ ஃபியூல் டேங்க்னு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஃப்ளைட்டில் வைக்கணும். அப்படி ஃபியூல் டேங்க் வைக்கிறப்ப ஸ்பேஸ் வந்து இன்னும் அதிகமாக கன்சம்ஷன் பண்ணும். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். அந்த மோரோவர் இப்போ ஃப்ளைட்டோட பாடியில் ஃபியூல் டேங்க் ஃபிக்ஸ் பண்ணால் அந்த ஸ்பேஸில் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் எக்ஸ்டென்ஷன் ஆகிறதுனால பேசஞ்சர்ஸ் வந்து உள்ளே வந்து உட்கார இடம் வந்து கம்மியாகும். ஸோ இந்த ரீசனால் பேசஞ்சர்ஸை உள்ளே அதிகமாக உட்காரணும். அது இல்லாமல் அந்த ஸ்பேஸும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகணும். அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஃபியூல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டோட விங்ஸில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இந்த ரீசனால தான் ஃப்ளைட்டோட விங்ஸில் வந்து ஃபியூலில் ஸ்டோர் பண்ணுறப்ப இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விங்ஸ் எங்கே இருக்கோ அங்கே தான் அந்த ஃப்ளைட்டோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆக்ட் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு ஃப்ளைட்டை நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பார்த்துக்கலாம், அந்த விங்ஸுக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா ரியர் வீல் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இப்போது ஏன் இந்த ரியர் வீல் யூஸ் பண்ணி லேண்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஸோ இப்போது ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது லேண்டிங் ஆகிறப்ப ஸோ நோஸ் வீல் வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா ஃப்ளைட்டு டில்ட் ஆகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வாபிங் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. வாபிங் அப்படின்னா அந்த ஃப்ளைட் வந்து ட்ராக்லேருந்து ரன்வேலேருந்து வெளியே போகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ ரியர் வீல் யூஸ் பண்ணுறப்ப ரியர் வீலோட ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். ஃப்ளைட் லேண்டிங் ஆகிறப்ப அவனுடைய இம்பேக்ட் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். அதாவது ஃப்ளைட் ரன்வேல மூவ் ஆகிறப்போ அதுக்கு இம்பேக்ட் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ அதனால் அந்த ஃப்ளைட் வந்து ரன்வேலேருந்து வெளியே போகாது. ஸோ இதுவே நம்ம நோஸ் வீல் யூஸ் பண்ணி நம்ம லேண்டிங் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ரன்வேலேருந்து வெளியே போகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ரீசனால் என்ன பண்ணுறாங்க, ஃப்ளைட்டோட ரியர் வீல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதேமாதிரி ரியர் வீல்ஸ் ரெண்டு சைடும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகுனா ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்மாக பேலன்சிங் ஆயிரும். இப்போ நீங்கள் சிங்கிள் வீல் யூஸ் பண்ணி நீங்கள் லேண்டிங் பண்ணிங்க அப்படின்னா பேலன்சிங் கிடைக்காது. இதுவே ரியர் வீலில் ரெண்டு சைடுமே வீல் இருக்கிறனால உங்களுக்கு பேலன்சிங் யூனிஃபார்மாக கிடைக்கும். அதனால் ஃப்ளைட் லேண்டிங் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ இந்த ரீசனால தான் ஃப்ளைட் லேண்டிங் ஆகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரியர் வீல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஸ்ட்ரென்த் வைஸ் பார்க்குறப்ப ரியர் வீலுக்கு தான் ஸ்ட்ரென்த் அதிகம் ஃப்ரண்ட் வீலை கம்பேர் பண்ணுறப்ப. ஏன்னா ஃப்ரண்ட் வீல் நோஸ் வீல் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டேக் ஆஃப் ஆகிறது மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க, லேண்டிங் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ரியர் வீல் தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லேண்டிங் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோஸ் வீல் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் பண்ணி தென் ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேபிளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நிறுத்துவாங்க. தேங்க்யூ. இந்த மாதிரி மேலும் உங்களுக்கு பல தகவல் தெரியணும் அப்படின்னா இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.